கடவுளை அடைய மூலம் என்ன, அதற்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இந்த சேனலில் இந்த ஒரு பதிவில் நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் அனைத்து விஷயங்களும் இயங்குகிறது. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் இருக்கிறது என்று நம்மளுடைய சித்தர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. திருவாசகத்தில் புல்லாயி புருடாயிங்கிற இருக்கிற அந்த பாடல் இதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு தெரிவிக்கும். மனித பிறப்பாக நம்ம வருவதற்கு முன்னாடி எத்தனை பிறப்புகள் நம்மள்கிட்ட இருந்திருக்கும். அது மூல ஆதாரம்ல நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தையுமே கலந்த ஒரு கலவையாக இந்த உடம்பு வேணா இருக்கும். உள்ளே இருக்கிற ஆன்மா அழிவே இல்லாதது. அந்த ஆன்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இது எப்போ உருவாகினது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு பொருள் நமக்கு தோன்றுனா மட்டும்தான் அதுக்கு ஒரு அழிவுங்கிறது இருக்கும். இது தோன்றிய பொருள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் அழிந்தே தீருங்கிறதே தான் உண்மை. தோன்றவே இல்லை அப்படிங்கிற பொருளுக்கு அழிவே கிடையாது அது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. கிரகங்கள் நமக்கு தன்மைகளை கொடுக்கும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தன்மையை தரும். இந்த தன்மையை தரும் பொழுது அந்த தன்மைக்கு ஏற்ற நடவடிக்கைகளை நம்மளுடைய நட்சத்திரங்கள் தருது. நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதனுடைய நடவடிக்கைகள், நம்ம எப்படி இந்த உலகத்தில் செயல்பட போகிறோம் அப்படிங்கிற நடவடிக்கைகளை கொடுப்பது நட்சத்திரம். அதனால தான் நம்ம பிறக்கும் பொழுது பிறப்பு நட்சத்திரத்தை எடுத்து அதை அப்படியே நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறிக்கொண்டே போகும் பொழுது நம்மளுடைய தசாபுக்திகளை கணக்கிடுறாங்க. தசாபுக்திகள் நம்மளுடைய செயல்களும் நம்ம நடக்கிற செயல்களை அப்படியே கூறுவது தான் தசாபுக்தியோட காலங்கள். ஆக நட்சத்திரங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எப்படி பண்ணியிருக்கணும் அந்த கிரகங்களின் உடைய தன்மைகளை பொறுத்து அமையும். நாம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா தேவைகளை எதிர்நோக்கி இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம கோயிலுக்கு போகிறோம். அது ஓரளவுக்கு தான் அது உண்மை. தேவைகளை எதிர்பார்த்து கோயில்களுக்கு போவது முறையல்ல. உங்களுடைய ஆசைகளை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தான் கோயிலுக்கே போகணும். முதல்ல கோயிலுக்கு போகிறத ஒரு ஃபேஷனாகவே எல்லாருமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு டீசெண்டாக இவங்க ஒருத்தவங்க நம்மளை பார்த்தா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு டூர் மாதிரியெல்லாம் சில பேர் கோயிலுக்கு போகிறீங்க. அது என்னை பொறுத்தவரையும் ஒரு தவறுன்னு சொல்லுவேன். நம்ம கோயிலுக்கு போகிறது நம்மளுடைய ஆத்மாவை சுத்திகரிப்பு செய்து கொள்வதற்காக மட்டுமே. அதை தவிர நம்ம ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எடுத்துக்கிறோம், அதில் வெற்றி அடையணும், ஒரு பணம் நிறையா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நம்ம ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தான் உருவாக்கணும். அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் கண்டிப்பாக. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்மைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கிரகங்கள் அந்த தன்மைகள்ங்கிற விஷயங்களில் எடுத்து என்ன தசாபுக்திகள் நடக்குது, எந்த தசை என்ன அந்த நட்சத்திரம் எதை நோக்கி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அதெல்லாம் நம்ம பண்ணுற சூழ்நிலையே இப்போ இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலை நடக்கும் பொழுது அதையும் மீறி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம ஞானிகள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விதி கெட்டால் மதியை பார், மதி கெட்டால் கதியை பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்களோட லக்னாதிபதி வீக்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு முன்னேற்றத்தில் ஒரு உயர் நோக்கி செல்ல முடியாதா? செல்லலாம். முயற்சி கண்டிப்பாக, முயற்சி திருவினையாக்குங்கிற இதையும் சொல்லியிருக்காங்கல்ல, பண்ணலாம். எப்படி பண்ணலாம்ங்கிறத நம்ம தான் அதை ரெடி பண்ணணும். அதாவது கடவுள் நம்ம உள்ளே இருக்கிறாருங்கிறத முதல்ல நம்பணும். அதுக்கு தான் சில வழிமுறைகளை நம்ம ஞானிகள் நமக்கு நிறையா அறிவுறுத்தியிருக்கிறாங்க. ஒரு தியானம் தவம் அப்படிங்கிறத சாதாரணமாக எடுத்துக்காமல் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். தியானம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் இயற்கை நடத்தி கொடுக்கும். இந்த உலகத்தில் தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்ன மாதிரி உள்ள ஒரு தேவையை தேடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இவ்வுலகத்தில் வாழ வேண்டிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த தவமும் தியானமும் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த சேனலில் பார்ப்போம். இப்போ தியானம் பண்ணுறதுக்கான வழி என்ன, தியானமே பண்ண தெரியலை எனக்கு, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. சில பேர் முறையான ஒரு குருக்கிட்ட போய் நீங்கள் நீட்டாக கற்றுக்குங்க. அதை முதல்ல அதுக்கான விளக்கத்தை மட்டும் நான் இதில் கொடுக்குறேன். அதாவது நம்ம தியானம் பண்ணும்போது இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா
இந்த மூலாதார சக்கரம் கண்டிப்பாக அவங்களுக்கு இயற்கையாகவே வேலை செய்யும். மற்ற நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு சுக்கிரனை நோக்கிய, சுக்கிரன்கிறது என்ன, பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், குரு வந்து கௌரவம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இதை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதில் இந்த மூலாதாரம் அப்படிங்கிற இடம் எப்படி இருக்கும்னா, நம்ம இடுப்புக்கு கீழே உள்ள இடம் அது. அது வந்து 4 இதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அது சிகப்பு கலராலானது, மண்ணோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம்ல, பஞ்சபூதங்கள் கலந்தது தான் நம்மளுடைய உடல் அப்படின்னு. அப்போ அது மண்ணோட சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மண் இல்லைன்னா நம்ம எல்லா விஷயமும் உருவாகிருக்காதுல்ல. முதல்ல மண்ணில் இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. அதனால் மூலாதாரங்கிற விஷயத்தை அந்த இடத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா, அவங்க அந்த மூலாதாரம் செயல் வந்து ரொம்ப கம்மியாக வேலை செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூட்டு வலி, மூளைச்சூடு, மூல நோய், பல நோய்களால் ரொம்ப கஷ்டப்படுற விஷயங்களை அவர் அந்த இது டல்லாக இருக்கும்போது அதை பண்ணுவார். விந்து வந்து நல்லா கட்டியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூலாதார சக்கரம் கண்டிப்பாக வேலை செய்யணும். உயிர் சக்திங்கிற விஷயங்களை வந்து நம்ம உடம்புல அதிகப்படுத்தணும்னா மூலாதார சக்கரங்கிறது வேலை செய்யணும். இந்த மூலாதார சக்கரத்தை எப்படி வேலை செய்ய வைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தரையில் உட்காரணும். எல்லாருமே இப்போ சேர் போட்டு உட்காடுறோம், ஷோபாவில் உட்காடுறோம், எல்லாம் காலம் மாறிடுச்சு. அதனாலேயே நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தை லேட்டாகுது, குழந்தை இல்லைங்கிற விஷயங்கள்லாம் பேச்சு நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்ருக்கோம். குழந்தை விஷயங்கள் பாதிக்கிற இடமே முதல்ல மூலாதார சக்கரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடும். தரையில் உட்காருங்க, உட்காந்து எந்திரிங்க, காலை நல்லா சம்மணம் போட்டு நல்லா உட்காந்து பழகுங்க. முதல்ல முதுகு தண்டை நேராக வைக்க கற்றுக்கங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தியானம் தவத்துக்கெல்லாம் போகலாம். ஒரு அரை மணி நேரம் அதில் உட்கார கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். இதில் உட்காரதே கஷ்டமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த மூலாதார சக்கரங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும். இதில் வந்து முழு விளக்கமும் உங்களுக்கு தர்றேன். இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, சக்கராஸ் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே இயக்கம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய தன்மைகளை பற்றி மட்டும் முதல்ல பார்ப்போம். மூலாதார சக்கரத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 இதழ் தாமரை கொண்டது, அது ஆரஞ்சு நிறம் கொண்டது, நீரோட சம்மந்தப்படுறது. அது அதாவது சிறுநீரக நோயெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள அந்த விஷயங்களையும் இதையும் நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நோய் குணமாகும். இந்த மாதிரி சுவாதிஷ்டானம் அதிகமாக வேலை செய்யுது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சக்கரம் கண்டிப்பாக வேலை செய்யுங்க. எல்லா சக்கரமும் வேலை செய்யும், ஆனால் சுமாராக இருக்கும். அதில் ஒரு சில சக்கரங்கள் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். அது எல்லாம் ஏதாவது ஒரு சக்கரம் வேலை செய்யாட்டி மனிதன் உயிரோடு இருப்பதே கஷ்டம். ஏதாவது ஒரு சக்கரம் கண்டிப்பாக வேலை செய்யும். அதில் சுவாதிஷ்டானம் இருக்கிறப்ப நல்லா வேலை செய்தா சிறுநீரக கோளாறு பிரச்சனைகள் இதெல்லாம் எதுவுமே வராதுன்னு அர்த்தம். அதுபடி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நமக்கு இந்த வியாதிகள்லாம் இல்லைன்னா இந்த சக்கரம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. மற்றபடி நம்ம மற்ற சக்கரங்களை இயக்குவது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இறந்து போனவங்கள்ட்ட ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிற சக்தியை கூட இந்த சுவாதிஷ்டான சக்கரம் கொடுக்கும். நல்ல ஒரு அதிகப்படியான நேரம் வந்து இதிலலாம் இருக்கக்கூடாதுங்க. சுவாதிஷ்டான சக்கரத்தில் வந்து அதிக நேரம் இருக்கக்கூடாது. அதுவே கொஞ்சம் ஆபத்து தான். அதனால் சுமாரான நேரம் மட்டும் அதில் இருக்கணும். அதை பற்றி நம்ம முழுமையான விளக்கங்களை பார்ப்போம். இப்போ அடுத்த சக்கரம் என்ன அப்படின்னா மணிப்பூரகம். மணிப்பூரகம்ங்கிறது தொப்புக்குள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். 10 இதழ் தாமரை, அது மஞ்சள் நிறத்தால் ஆனது, அக்னியோடைய பவர் கொண்டது. அதாவது நெருப்பு இதில் வருதுல்ல, அக்னியோட பவர் கொண்டது. சித்தர்களோட நேரடியாகவே தொடர்பில் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிற சக்கராஸ் வேலை செய்யும். கர்ம வினைகள் எல்லாமே தீர்ற இடமே இந்த மணிப்பூரகம் தான். ஒரு 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 இந்த நாடிகள்லாம் உடம்புல இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடிகளெல்லாம் சுத்திகரிப்பு செஞ்சு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதே இந்த மணிப்பூரக சக்கரம். இந்த மணிப்பூரக சக்கரத்தில் நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறனால ஒரு நரம்பு, ஒரு நாடி மட்டும் என்ன பண்ணோன்னா துரியம் வரை செல்லும். அதுதான் இது ஒரு மெயின் பாயிண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா அநாகத சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 12 இதழ் தாமரை கொண்ட ஒரு சக்கரம். இது வந்து பச்சை நிறத்தாலானது, காற்று அப்படிங்கிறதோட சம்மந்தப்பட்டது. உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு பகுதி பக்கம் இது செயல்படும். அநாகதம் அப்படிங்கிறது இதயம், நுரையீரல், இது காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதயம், நுரையீரல் இந்த மாதிரி செயல்படுற இடம். இந்த இது வந்து செயல்படும் போது மட்டும்தான் அன்பு நிறைந்தவங்களாக இருப்பாங்க, சாந்தமானவங்களாக இருப்பாங்க, தைரியம் அதிகமாக இருக்கும், நடுக்கம் இல்லாமல் இருக்கும், நல்ல ஒரு இரக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இறைவனோடு நேரடி தொடர்பு பெறணுன்னாலே இந்த அநாகத சக்கரங்கிறது வேலை செய்யணும். இந்த மாதிரி ஒரு சில சின்ன விஷயங்கள்லாம் முதல்ல நம்ம பார்த்துக்குவோம், அப்புறம் முழு விளக்கமும் பார்ப்போம். ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நம்மளுக்கு தெரியணும், தியானம் பண்ணுறதில் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இயங்குது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா விசுக்திங்கிற சக்கரம். இது ஆகாயத்தோட தொடர்பு கொண்டது, 16 இதழ் தாமரை கொண்டது.
அதாவது புளு நீலம், அதாவது நீல நிறம் கொண்டது. உடலில் உள்ள அனைத்து நாடிகளுடன் தொடர்பு கொண்ட விஷயங்களையும் இது செயல்படுத்தும். அதாவது இந்த இடம் எப்படின்னா ஒரு ஒரு நரம்பு மண்டலங்கள் ரீதியாக உள்ள விஷயங்களிலையும் ரொம்ப அற்புதமாக நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிற விஷயங்களை இயக்குவார். கழுத்து பகுதிக்கிட்ட இயங்குவது தான் விசுக்தி. இந்த விசுக்தி இந்த இடத்துல 2 பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். மேலாதாரம் கீழாதாரம்னு 2 விஷயங்களை உள்ள ஒரு விஷயங்கள் இருக்கிற இடம் இது. கழுத்துக்கு கீழே உள்ள அப்படியே உள்ள அந்த தியானத்தில் கழுத்துக்கு கீழே உள்ள விஷயங்கள் அனைத்தும் கீழாதாரம், அந்த கழுத்தில் அதுக்கு மேலே உள்ள விஷயங்கள் அனைத்துமே மேலாதாரம். இந்த 2ஐயும் உள்ள இணைக்கிற ஒரு இடம்தான் விசுக்தி. இந்த இடத்துல தான் கடவுள் அப்படிங்கிற ஞானம் பிறக்கிற இடமே இதுதான். ஏன்னா காற்றை முதல்ல பிடிச்சி கடவுளை அதுக்கப்புறம் அடைவாங்க. அதுக்குள்ள இடமே இந்த விசுக்திங்கிற இடம்தான். இந்த இடம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சளி தொல்லை, கபம் அப்படிங்கிற நோய்களை கொடுப்பார். இதை அதிக பேருக்கெல்லாம் எல்லாருக்கும் இருக்காது. 100க்கு ஒரு 10% பேருக்கு இந்த மாதிரி வியாதிகள்லாம் இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும். கண், காது, மூக்கு, தொண்டை இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வியாதிகள் சம்மந்தப்படுறதும் இந்த விசுக்திங்கிற இடம் சரியான ஆங்கிளில் வேலை செய்யாததுனால தான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆக்னி சக்கரம். இந்த ஆக்னி சக்கரங்கிறது தான் புருவ மத்தி. இது 2 இதழ் தாமரை, நிறம் பார்த்திங்கன்னா கருநீலம். அதாவது பிட்யூட்ரி சுரப்பி சரியாக சுரக்கிறதுக்கு ஆன விஷயங்களை இந்த ஆக்னி சக்கரம் இயக்குகிறது. அப்படின்னா மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. உடலுக்கு உண்டான சக்தி, ஞானத்தை நோக்கிய பயணம், மூளைக்கு அபரிவிதமான ஆற்றலை தருவது அப்படின்னுங்கிற இடம் அது. தொலைதூர பார்வை அப்படின்னு சொல்லுவாங்களே, இன்ட்யூஷன் பவர், அது இதுதான். 3வது கண்ணுன்னு சொல்கிறதும் இந்த ஆக்னிங்கிற இடத்த தான், புருவ மத்தியை தான் சொல்லுவோம். சாம்பவி முத்திரை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாம்பவி முத்திரையில் ஆக்னிங்கிற புருவ மத்தியில் அந்த ஞானத்தை பெறுவதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கண்களை மேல் நோக்கி பார்க்குற விஷயங்கள், இது ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு குருமாரை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் சரியான முறையில் பண்ணுங்கள். தவறாக பண்ணால் தலைவலி இதெல்லாம் கொடுக்கும். அதனால் சரியான முறையில் தான் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஆகம விதிகளுக்கு உட்பட்டு கட்டின கோயில்களை பற்றியும் நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா துரியம். 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்லுவாங்க அந்த துரியத்தை. நிறம் பார்த்திங்கன்னா சிகப்பும் ஊதாவும் கலந்த மாதிரி உள்ள ஒரு நிறமாக அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிட்யூட்ரி சுரப்பி மாதிரி இது பீனல் சுரப்பின்னு சொல்லுவாங்க. பின்பகுதி, அதாவது தலையில் உச்சி பகுதியில் இருக்கிற ஒரு இடம். மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற விஷயங்களை இந்த துரியம்தான் கொடுக்கும். பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி, இறைவனோட கனெக்டிவிட்டிங்கிறது தான் இந்த துரியம். துரிய சக்தி ஒரு அதிக பேருக்கு வேலை செய்யாது, ஞானிகளுக்கு கண்டிப்பாக அது வேலை செய்யும். நமக்கெல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இந்த சுச்சுவேஷனெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உடம்புல இயக்கிற சக்கராங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை உடம்புல பயணிக்கிறதுனால தான் நம்ம பிரபஞ்ச சக்தியோட நம்ம இருக்கிறோம். அதாவது மேலே இருக்கிற கிரகங்கள் அனைத்துமே நம்மளுக்கு தலையில் இருக்கிற ஆண்டனா மாதிரி, அந்த ஆண்டனா மூலியமாக அங்கே இருக்கிறத இஷ்யூ பண்ணி நம்ம எல்லாத்தையுமே என்னென்ன அது இயங்குதோ அது மாதிரி தான் நாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறது தான் ஜாதக விதிங்கிறது. ஜாதகம் உண்மைங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதோட பதிவை முடிச்சுக்கோம். ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நிறையா தகவலை உங்களுக்கு தர்றோம்.